வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 25,000 கொடுப்பனவு தொடர்பில் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு விடுத்துள்ள பணிப்புரை. போலி இசாரா செவ்வந்தி விவகாரம். பிஸ்கட்டை பகிர்ந்து சைகை மொழி பேசிய போலீஸ் சார்ஜன் சிசிடிவியில் சிக்கினார். யாழ் போதனா வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தவருக்கு 55,000 அபராதம். இலங்கையின் வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக கூறப்பட்ட கிராமம் மீண்டும் பார்வைக்கு. கிளிநொச்சியில் காயங்களுடன் பட்டைக்குள் குற்றுயிராக மீட்கப்பட்ட நபர். நடந்ததென்ன? திருகோணமலை பாடசாலை மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. மாணவர் உட்பட 4 கைது. பாசுமதி அரிசியாக மாறிய கீரிச் சம்பா. 1,10,000 அபராதம். பிரான்ஸ் கடவுச்சீட்டுடன் ஜெர்மனி செல்ல முயன்ற கிளிநொச்சி இளைஞன் கட்டுநாயக்கவில் கைது. காரணம் என்ன? திருகோணமலை விகாரை விவகாரம் சமரசமாக தீர்க்க இருதரப்பும் இணக்கம். முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் ஒழுக்காற்று நடவடிக்கை. அமைச்சர் கூறியதென்ன? பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு ஜப்பான் அவசர நிதியுதவி. டிஜிட்டல் மயமாக்கவுள்ள இலங்கை நீதித்துறை அமைப்பு. இன்று பல மாகாணங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என எதிர்பார்ப்பு. நேற்று திறக்கப்பட்ட பாடசாலைகள் எதிர்வரும் 22ஆம் திகதி மூடப்படும். கோபத்தில் ஏடிஎம்ஐ உதைத்து 500 ரூபாய் எடுத்த இருவருக்கு 1 லட்சம் அபராதம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கம் வழங்கும் ரூபாய் 25,000 கொடுப்பனவு தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளை தீர்க்கவும் இந்த வாரத்திற்குள் உரிய தொகையை செலுத்தி முடிக்கவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மேலாண்மை கூட்டத்தில் பங்கேற்ற போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதற்காக அரசாங்க திட்டத்தின் கீழ் அபாய வலயத்தில் 15,000 வீடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அடுத்த ஆண்டு இறுதிக்குள் அந்த மக்களுக்காக 8,000 வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் சம்பந்தப்பட்ட பங்குதாரர்கள், தோட்ட உரிமையாளர்கள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து தோட்ட பகுதிகளில் மண் சரிவு அபாயத்தை குறைப்பதற்காக வடிகால் அமைப்புகளை நிர்மாணித்தல் மற்றும் புதுப்பித்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான சான்றிதழ் பொறிமுறையை நிறுவுதல் மற்றும் பரிந்துரைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல சஞ்சீவ் என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடையதாக 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களில் ஒருவரான நந்தகுமார் தக்ஷி என்பவருடன் நெருங்கிய தொடர்பை பேணிய போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். குறித்த சார்ஜென்ட் சந்தேக நபர் நந்தகுமார் தக்ஷியுடன் ஒரு பிஸ்கட்டை 2ஆக பகிர்ந்து உண்டதாகவும் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட குற்றத்தின் பிரதான சந்தேக நபரான இசாரா செவ்வந்தி தலைமறைவாக இருந்த நிலையில் பின்னர் அவரும் அவரைப் போலவே தோற்றமளிக்கும் இந்த சந்தேக நபரான நந்தகுமார் தக்ஷி உட்பட 6 சந்தேக நபர்கள் நேபாளத்தின் காத்மண்டு நகரில் உள்ள ஒரு வீட்டில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டு பின்னர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இசாரா செவ்வந்தி மற்றும் நந்தகுமார் தக்ஷி ஆகிய 2 சந்தேக நபர்களும் தற்போது 90 நாட்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவில் வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் சார்ஜன் கடந்த மாதம் 30ஆம் திகதி இரவு 10 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை உபசேவை கடமையில் இருந்தபோது இலக்கம் 3 சிறைக்கூடத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள நந்தகுமார் தக்ஷி என்ற சந்தேக நபரிற்கு பிஸ்கட் ஒன்றை கொடுத்ததாகவும் அதனை சந்தேக நபர் பாதி உட்கொண்டதன் பின்னர் மீண்டும் குறித்த சார்ஜென்ட்டுக்கு வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அத்துடன் அவர் பல சந்தர்ப்பங்களில் சந்தேக நபர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறைக்கூடத்திற்கு அருகில் சென்றதாகவும் அவருடன் சைகைகள் மூலம் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் சிசிடிவி காட்சிகளை சோதனைக்கு உட்படுத்தியதில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. யாழ் போதனா வைத்தியசாலைக்குள்ள அத்துமீறி நுழைந்து சொத்துக்களுக்கு சேதமாக்கிய நபர் வைத்தியசாலைக்கு 55,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் திகதி காயமடைந்த நபர் ஒருவரை மோட்டார் சைக்கிளில் ஏற்றியவாறு வைத்தியசாலைக்குள் உள்ள அவசர சிகிச்சை பிரிவு வரை ஒருவர் அத்துமீறி நுழைந்துள்ளார். இதன்போது அங்கு கடமையில் இருந்த உத்தியோகஸ்தர்களுடன் தர்க்கம் புரிந்து மேசையில் இருந்த உபகரணம் ஒன்றினையும் உடைத்து சேதமாக்கியுள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காணொலிகளும் வெளியாக
வெளியாகி பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது. சம்பவம் தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகத்தினால் யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் தாக்குதலாளியை கைது செய்து நீதிமன்றில் முற்படுத்தினர். நீதிமன்றில் முற்படுத்தப்பட்ட சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட மன்று தொடர்ந்து இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து பிணையில் விடுவிக்கப்பட்டார். இதனை அடுத்து வழக்கில் அவரை குற்றவாளியாக கண்ட மன்று வைத்தியசாலை உபகரணங்களுக்கு சேதம் ஏற்படுத்தியதற்காக வைத்தியசாலைக்கு 55,000 ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டுமென்று உத்தரவிட்டுள்ளது. இலங்கை வரைபடத்திலிருந்து காணாமல் போனதாக பேசப்பட்டு வந்த பதுளை மாவட்டத்தில் ஊவா பெரணகம பிரதேச செயலாளர் பிரிவை சேர்ந்த மஸ்பென்ன கிராமத்தின் ஒரு பகுதி தற்போது மீண்டும் தென்பட்டுள்ளது. அண்மையில் பேரிடரினால் மூழ்கி போன மஸ்பென்ன கிராமம் சர்வதேச ரீதியில் பேசுபொருளாக மாறியிருந்தது. தற்போது அங்கு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் கிராமத்தில் புதைந்த வீடுகள், பேருந்துகள் மற்றும் கிராமத்தின் முக்கிய இடங்கள் வெளித்தெரிய ஆரம்பித்துள்ளன. கடந்த மாதம் 26ஆம் திகதி மதியம் மஸ்பென்ன நகரில் பேருந்து நிலையத்திற்கு மேல் ஒரு பாரிய மண்மேடு சரிந்து வீழ்ந்திருந்தது. பேருந்து நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பல பேருந்துகள் மீது மண்மேடு சரிந்துள்ளது. தெய்வாதீனமாக அந்நேரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்துகளிலும் பேருந்து நிலையத்திலும் எவரும் இருக்கவில்லை. மேலும் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக மஸ்பென்ன கிராம மக்கள் அவசரமாக வெளியேறிய நிலையில் பாரிய மண்மேடு வீழ்ந்து கிராமம் மூழ்கி போனது. அன்றிலிருந்து மஸ்பென்ன நகரம் இலங்கையின் வரைபடத்திலிருந்து மறைந்துவிட்டதாக பல தகவல்கள் பரவியிருந்தன. இந்த நிலையில் பாதுகாப்பு படையினர் மற்றும் அரசு அதிகாரிகளின் உதவியுடன் மஸ்பென்ன கிராமம் தற்பொழுது மீளெழுந்து வருகிறது. தற்போது பேருந்து நிலையத்தில் புதையுண்ட பேருந்துகள் ஒவ்வொன்றாக அகற்றப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நபர் ஒருவர் தாக்கப்பட்டு வடலிக்குள் வீசிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் குறித்த நபர் காயங்களுடன் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் பற்றைக்குள் கிடந்த நிலையில் அப்பகுதி மக்கள் அவரை மீட்டபோது உடலில் அடிகாயங்கள் காணப்பட்டுள்ளது. வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி பனைமரத்தின் கீழ் குறித்த நபர் போடப்பட்ட நிலையில் பிரதேசவாசிகளால் மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். செத்ததுக்கு பிறகு பொலிசு வந்தேன்னா ஆம்புலன்ஸ் வந்தேன்னு ரோட்ல கிடத்தி அளவு என்னன்னு பாக்குறாங்க. பொலிசு வேற சாகத்தான் வருவாங்க. பொலிசு ஒரு ஆக்கள் கால எல்லாம் காயம் ஆள் புராட்சி போச்சு. தூக்கி ஏத்துங்க ஆம்புலன்ஸ்ல. போன் எல்லாம் இருக்கு. ஈச்சலம்பட்டு கடற்கரையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பாடசாலை மாணவன் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் சமூக வலைதளமான டிக்டாக் மூலம் மாணவியுடன் அறிமுகமாகியுள்ளார். அதன் பின்னர் நேரடியாக பேச வேண்டும் என கூறி லங்கா பட்டுன விகாரைக்கு பின்னால் உள்ள கடற்கரைக்கு அழைத்து வந்துள்ளார். மாணவியும் மாணவனும் பேசிக் கொண்டிருந்த போது மாணவனின் 3 நண்பர்களும் அங்கு வந்துள்ளனர். அத்தோடு மாணவியை காட்டுப்பகுதிக்கு அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக ஈச்சலம்பட்டு போலீசாரிடம் மாணவி புகார் அளித்துள்ளார். சம்பவம் தொடர்பான விசாரணையின் போது தெரியவந்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபரும் அவரது 3 நண்பர்களும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வங்கி அட்டையை பயன்படுத்தி ரூபாய் 500 எடுக்க முயன்றபோது பணம் கிடைக்க தாமதமானதால் விரக்தியடைந்து அரசு வங்கி ஏடிஎம்மை சேதப்படுத்திய 2 இளைஞர்களுக்கு கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேய போதரகம 6 மாத சிறை தண்டனை விதித்துள்ளார். ஏடிஎம் இயந்திரத்திற்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடாக சம்பந்தப்பட்ட வங்கிக்கு ரூபாய் 1 லட்சம் செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பில் உள்ள சங்கராஜா மாவத்தை பகுதியில் வசிக்கும் 2 இளைஞர்கள் தொடர்பில் வங்கியால் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு முதலில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தங்கள் சட்ட பிரதிநிதிகள் மூலம் குற்றத்தை ஒப்புக்கொண்டனர். அதன் பிறகு நீதவான் தண்டனையை வழங்கியுள்ளார். நீதிமன்ற நடவடிக்கைகளின்படி பரிவர்த்தனையின் போது ஏடிஎம் தாமதமானதால் இளைஞர்கள் இயந்திரத்தை உதைத்து வங்கிக்கு இழப்பு ஏற்பட்டதால் சேதம் ஏற்பட்டது என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்றமை மற்றும் லங்கா பாஸ்மதி என்ற போலியான பெயரில் பற்றுச்சீட்டுகளை வெளியிட்ட வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு எதிராக நுகர்வோர் விவகார அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளது. மாத்தளை நாளந்த பிரதேசத்தில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிற்கு எதிராகவே இவ்வாறு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யவும் நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. குறித்த வர்த்தக நிலையத்திற்கு எதிராக நாவல நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட வழக்கில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட வர்த்தகருக்கு ரூபாய் 1,10,000 அபராதம் விதிக்குமாறு நீதவான் நேற்றைய தினம் உத்தரவிட்டுள்ளார்.
பிரான்ஸ் போலி கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு ஓமான் மஸ்கட் நகர் ஊடாக ஜெர்மனி நோக்கி பயணிக்க முயன்ற இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முழங்காவில் பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமான் செல்வதற்காக நேற்று அதிகாலை 5:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வந்த குறித்த நபர் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு கரும பீடத்தில் தனது கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது ஏற்பட்ட சந்தேகத்தில் குறித்த நபரை தலைமை குடிவரவு மற்றும் குடியகல்வு துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போது இளைஞருடன் அனைத்து ஆவணங்களையும் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது இந்த கடவுச்சீட்டு போலியானதெனவும் அதில் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் முத்திரைகளும் போலியானவை என்றும் தெரிய வந்துள்ளது. பின்னர் இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது ஒரு தரகருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வழங்கி குறித்த கடவுச்சீட்டை பெற்றதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்றப்புலனாய்வு துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை உரித்தானதென கூறப்படும் கட்டுமானத்தை இடித்து அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் வழங்கிய கட்டளையை வலுவிழக்க செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விகாரைக்கு உரித்தானதென கூறப்படும் இந்த பகுதி சட்டவிரோதமானதென தெரிவித்து அதனை அகற்றுமாறு கடலோர பாதுகாப்பு திணைக்களம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் விகாரையின் விகாராதிபதி இந்த மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதற்கமைய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியமைச்சர்கள் முன்னிலையில் இந்த மனு நேற்று பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி இந்த வழக்கை சமரசமாக தீர்த்துக் கொள்ள வாய்ப்புள்ளதாக நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருந்தார். விகாரையின் ஒரு பகுதியை அகற்றுமாறு விடுக்கப்பட்ட கட்டளையை திரும்பப் பெற பிரதிவாதிகள் இணங்கியுள்ளதாகவும் அதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட எல்லைக்கு உட்பட்டு செயற்பட மனுதாரர் தரப்பு ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி மன்றாடியார் இந்த இணக்கப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளார். இருதரப்பினரின் கருத்துக்களையும் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் இந்த சமரச நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை ஆராய்வதற்கான வழக்கை பிப்ரவரி மாதம் 20ஆம் திகதிக்கு மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டது. அன்றைய தினம் சமரச தீர்வு எட்டப்பட்ட விதம் குறித்தும் நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் இருதரப்பினருக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பல தனது கலாநிதி பட்டம் குறித்து மோசடி செய்திருந்தால் அவர் மீது தேசிய மக்கள் சக்தி ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவ்வாறான மோசடி நிலை ஏற்பட்டால் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுப்பதென்று கட்சி இன்னும் தீர்மானிக்கவில்லை என கூறியதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டதாகவும் இந்த விவகாரம் குறித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் பேசியுள்ளதாகவும் எனவே நடவடிக்கை எடுக்கும் போது அவர்களின் கருத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் தெரிவித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பட்டம் தொடர்பான சான்றிதழை விரைவில் சமர்ப்பிப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பல கட்சிக்கு வாக்குறுதி அளித்தார். ஆனால் அவர் இதுவரை அதை செய்யவில்லை என நலிந்த ஜெயதிச அங்கு கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நிலவிய சூறாவளி மற்றும் சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட கடுமையான பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஜப்பான் அரசாங்கம் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதியுதவியை வழங்க தீர்மானித்துள்ளது. இந்த நிதியுதவியானது சர்வதேச புலம்பெயர்வுக்கான அமைப்பு, ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் மற்றும் உலக உணவு திட்டம் ஆகியவற்றின் ஊடாக இலங்கைக்கு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளதாகவும் ஜப்பானிய தூதரகம் தெரிவித்துள்ளது. அதிக பாதிப்புக்குள்ளான கண்டி, பதுளை, நுவரெலியா மற்றும் கேகாலை மாவட்டங்களில் உள்ள மக்களுக்காக 1 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இடம்பெயர்வு முகாம்களில் உள்ள மக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான உணவுகளை கொள்வனவு செய்ய முடியும். அத்துடன் கண்டி, பதுளை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தங்குமிட வசதிகள், சமையல் உபகரணங்கள் மற்றும் படுக்கை வசதிகளை வழங்க 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வழங்கப்பட உள்ளது. அதே நேரம் மத்திய, ஊவா, கிழக்கு, மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களில் பாதுகாப்பான குடிநீர், சுகாதார வசதிகள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 5 லட்சம் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பேரிடர் காலங்களில் இலங்கைக்கு தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் நோக்கில் ஜப்பான் இந்த மனிதாபிமான உதவியை வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நீதித்துறை அமைப்பை டிஜிட்டல் மயமாக்கும் செயல்முறையான இ-கோர்ட் எனும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த டிஜிட்டல் உருமாற்ற செயற்திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக தற்போது உயர் நீதிமன்றம் அதன் வழக்கு நிர்வாகத்திற்காக ஒரு இணையதளம் மற்றும் தொடர்புடைய மின்னணு முறைமையை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருகிறது. உயர் நீதிமன்றத்திற்காக உருவாக்கப்பட்ட இணையதளம் மற்றும் மின்னணு முறைமையை மேன்முறையீட்டு நீதிமன்றம், நீதி சேவை ஆணைக்குழு, நீதிபதிகள் நிறுவனம் உட்பட நாடு முழுவதும் பரவியுள்ள அனைத்து நீதி நிறுவனங்களுக்கும் மாற்றியமைத்து பயன்படுத்துவதே
நீதிமன்ற திட்டத்தின் நோக்கமாகும். இதன் மூலம் தேசிய நீதித்துறை தரவு வலையமைப்பை ஸ்தாபிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் நீண்ட காலமாக நீதித்துறை எதிர்கொள்ளும் வழக்கு தாமதங்கள், தரவுகளில் வெளிப்படைத்தன்மை இல்லாமை மற்றும் நீதிக்கு காலம் தவறிய அணுகல் மற்றும் நடைமுறை செயற்திறனின்மை ஆகிய சிக்கல்களை தவிர்க்க முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா சூறாவளியின் பின்னர் மூடப்பட்ட அனைத்து பாடசாலைகளும் 16/12/2025 நேற்று திறக்கப்பட்டாலும் மீண்டும் பண்டிகையை முன்னிட்டு மூடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி நேற்று திறக்கப்பட்ட பாடசாலைகள் எதிர்வரும் 22ஆம் திகதி முதல் 28ஆம் திகதி வரை கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக மீண்டும் மூடப்பட உள்ளன. இதன்பின் அடுத்த கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 29ஆம் திகதி மீளவும் ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார். கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்கள் மற்றும் புலனறுவை மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. 17/12/2025 இன்று காலை 8:30 மணி முதல் டிசம்பர் 18ஆம் திகதி காலை 8:30 மணி வரை அமுலில் உள்ள இந்த எச்சரிக்கையின்படி கிழக்கு அலையின் தாக்கம் காரணமாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நிலவும் மழை அடுத்த சில நாட்களுக்கு தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதெனவும் கூறப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கனமழை, பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னலால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பொதுமக்கள் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.